ஏங்க உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜென்ஸுக்கு வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்கா, லேடிஸ்க்கு வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்கா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஜென்ஸுக்கு தான் இருக்கும், ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நிஜமாங்க, அது உண்மைதாங்க. நேற்று நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்னேன். ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வந்து நின்னாங்க. அவங்களா என்கிட்ட கேட்டாங்க, பஸ்ஸு போயிடுச்சாம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு தாங்க, நான் 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறேன், பஸ்ஸு வந்து இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க, எவ்வளோ நேரமாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. 2 மணி நேரமானு சொல்லி சொன்னேன். பஸ்ஸு எப்போ வரும்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஊருக்காரங்க தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து உடம்பு சரியில்லாமல் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்டேன், ஃபோன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நெட் இல்லைங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறதுக்கு நெட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? அதான் அவங்க இருந்துட்டு கேட்குறாங்க, நெட் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சரி, நான் யோசிச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் படுத்தலாம் இருக்கவோ அவங்க என்கிட்ட சரி இருந்தாங்க ஃபோன் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோமா பஸ்ஸுக்கு? நான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க இருந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, 2 மணி நேரமாக நினைக்கிறியா, பஸ்ஸே வரலையா அப்படின்னாங்க. வரலங்க்கா, எப்போக்கா வரும், நான் அந்த ஊருக்கு புதுசு அப்படின்னு கேட்குறேன். வருமா, நான் ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. சரிங்க்கா அப்படின்னு. சரி உங்கள் ஃபோன் இருந்தால் தாங்கக்கா அப்படின்னு கேட்டேன். சார்ஜ் 3% தாம்மா இருக்குது அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து நாங்கள் சரி இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரம் நம்ம நடந்தே போயிடலான்னு நடந்து வந்துட்டு இருந்தோன்னா, அப்போ ஒருத்தர் வயசான கொஞ்சம் ஒரு அப்பா ஏஜில் இருக்கவர் வந்தார். வந்துட்டு எங்கம்மா போகணும், ஏம்மா இவ்வளோ வெயிலில் நடந்து போகிற அப்படின்னு கேட்டாங்க. பட்டணம் போகணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அப்போ அவங்க இருந்துட்டு சரி வாமா, நான் பட்டணம் தான் போகிறேன், ஆனால் நான் இந்த வழியாக போயிடுவேன், நான் எது வரைக்கும் போகிறேன்னா அங்கே ஒன்று இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவங்க கூட வந்தேன். அதுக்கு முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கே எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஒரு அண்ணா கிட்ட போய், அண்ணா பஸ் இங்கே வருமாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பீடமல்லி பஸ் வருமாங்க? இங்கெல்லாம் பஸ்ஸு வராதுமா, நீ வேணா வெயிட் பண்ணி நான் உடைய பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு எனக்காக கொண்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறாரு. அவர் தனக்கு வேற வழியாக போகிறவரையும் என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிறாரு. இது வந்து நேற்று எனக்கு நடந்தது. இதில் யாருக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்குது? நீ சொல்லுங்க யாருக்கு இருக்குன்னு. ஆண்களுக்கு நான் ஒத்துக்கிறேங்க கண்டிப்பா. எங்க போ